الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين. عن ثوبان رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لأعلمن أقواما من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء ويجعلها الله هباء منثورا. أما إنهم إخوانكم ومن جلدتكم ويأخذون من الليل كما تأخذون ولكنهم قوم إذا خلوا محارم الله انتهكوها. رواه ابن ماجه. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக அல்லாஹ் எங்களை படைத்தது குர்ஆன் பல இடங்களிலையும் சோதனைக்காக என்றதை பேசிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்ன சோதனை என்றால் மனிதர்கள் யாரு பரிசுத்தமானவர்கள் என்றது அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக வேண்டி உலகத்தில் படைச்சிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஏன் பரிசுத்தமானவர்கள் யார் என்றது அல்லாஹ் சோதிக்கணும்? ஏனென்றால் அல்லாஹ்விடத்துல ஒரு பிரம்மாண்டமான பரிசுத்தமான ஒரு சுவர்க்கம் இருக்குது. அந்த சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் ஆக்கள் செலக்ட் பண்ணணும். எனவே பரிசுத்தவான்கள் யார் என்றதை அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக வேண்டி உலகத்துல படைச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை பத்தி பேசும் பொழுதெல்லாம் எல்லாத்திலையும் அல்லாஹ் மென்ஷன் பண்றது இன்னல் முத்தகீன் உஇத்தத் லில் முத்தகீன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ظிலாலின் வ அயூன் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர். சுவர்க்கத்தை பத்தி பேசும் பொழுதெல்லாமே அல்லாஹ் சொல்றது முத்தகீன்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கேயும் முஸ்லிமீன்கள் என்றதை பாவிக்கல்ல. குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்ல சில அரபிகளுடைய செய்தி அல்லாஹ் சொல்றான். காலத்தில் அஅராபு ஆமன்னா. சில அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டோம் என்று சொல்ற நேரம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான், குல்லம் துமினு ஈமான் கொண்டேன்னு சொல்லவானம், குலு அஸ்லம்னா நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்க. நீங்க ஈமான் கொண்டேன்னு சொல்லவானம். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஜஸ்ட் நீங்க ஒரு முஸ்லிம், அவ்வளவுதான்.
என்றதை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹுஜராத்ல விளங்கப்படுத்துறான். கலிமா சொன்ன மனிதர்கள் எல்லாம் முஃமின்கள் கிடையாது, ஜஸ்ட் அவங்க முஸ்லிம் என்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். கூலு அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்க. அன்புக்குரியவங்களே, முஸ்லிம் என்றது ஆக கீழ் படிச்சரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நான் ஒரு முஸ்லிம், ஐ எம் a முஸ்லிம் என்று சொல்றது. அது எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும். நாங்க செகண்ட் ஸ்டேஜ் தான் முஃமின் என்றது. மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். நிறைய ஹதீஸ்கள் யார் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்க இதை செய்யட்டும் என்று நிறைய ஹதீஸ்கள் பேசுது. செகண்ட் ஸ்டேஜ் தான் முஃமின்கள் என்றது. அதையும் தாண்டின மூணாவது தேர்ட் ஸ்டேஜுக்கு வரணும் என்றதுதான் அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. முஸ்லிமாக இருந்த நான் முஃமினாக மாறி ஒரு முத்தகியாக மாறணும். இதுதான் அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. அன்புக்குரியவர்கள், இந்த ரமபானுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், முத்தகியாக மாறணும். குர்ஆனை பரட்டுங்க. முதலாவது பரட்டுங்க அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன். இந்த வேதம் நேர்வழி காட்டும். யாருக்கு? ஹுதன் லில் முஸ்லிமீன் அல்ல, ஹுதன் லில் முஃமினீன் அல்ல, ஹுதன் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது முஸ்லிம் என்றதையும் தாண்டி முஃமின் என்ற ஸ்டேஜையும் தாண்டி ஒரு முத்தகியாக வரணும். இதுக்குத்தான் ரமபானும், இதுக்குத்தான் குர்ஆனும், இதுக்குத்தான் படிப்பினைகளும். அன்புக்குரியவர்களே, முத்தகியாக மாறணும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் முத்தகியாக மாறுவதற்குண்டான சகல ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்ச ஒரு அருள் மிக ஒரு ரமபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவங்களே, அதிகமான நேரம் நாங்க நினைக்கிற நாங்க மாறணும், நாங்க சேஞ்ச் ஆகணும், நாங்க மாறணும். ஆனால் எங்கிருந்து மாற்றத்தை கொண்டு வாரது? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, முழு உலகத்தினுடைய மாற்றம் எங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிச்சான் என்று பாருங்க. முழு உலகமும் அனாசாரத்தில் இருக்கும் பொழுது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிராவுல தனிமையில் இருக்கிறாங்க. ஹுப்பிப இலைஹில் ஹல்வா, தனியே இருக்கிறதன் பக்கம் அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிமை உலகத்துக்கு வெளிச்சமாக மாறிச்சு. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, Al-Khalwatu ma'Allah, being alone with Allah, அல்லாஹ்வும் நானும் மட்டும், அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில் உள்ள ஒரு சீக்ரெட். Al-Khalwatu ma'Allah, being alone with Allah, இது மிகப்பெரியதொரு இபாதா. அல்லாஹ்வும் நானும் என்றது இபாதாக்கல்ல, மிகப்பெரியதொரு இபாதா தான் Al-Khalwatu ma'Allah. தக்வா, முத்தகியாக மாறணுமா? அல் கல்வத், தனிமையில அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்குது என்றதை விளங்கினா நான் ஒரு முத்தகியா அல்லது ஜஸ்ட் முஸ்லிமா அல்லது செகண்ட் ஸ்டேஜ்ல முஃமினா என்றதை எங்களுக்கே பார்த்துக் கொள்ளும். ஏண்ட சீக்ரெட் எப்படி இருக்குது? சீக்ரெட் வித் அல்லாஹ்வா அல்லது சீக்ரெட் வித் ஷைத்தானா? என்னுடைய சீக்ரெட், அந்த ரகசியம் எப்படி இருக்குது என்றதை நாங்க பார்ப்போம் என்றா விளங்கிக் கொள்ளேன். அன்புக்குரியவர்களே, தனிமையில அல்லாஹ்வோட தொடர்பாக இல்லை என்றால் தக்வாவுடைய டேஸ்ட் ஒரு மனுஷனுக்கு விளங்கலாம். தக்வாவுடைய டேஸ்ட் விளங்கணும் என்றால் என்னுடைய தனிமை வெறும் அல்லாஹ்வோட இருக்கும் என்றால் அந்த தக்வாவுடைய டேஸ்ட விளங்கிக் கொள்ளேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல் ஹல்வத் என்பது, தனிமை என்பது மொபைல் அல்ல, மொபைலோடு இருக்கிறதுக்கு பெயர் தனிமை அல்ல. அது அலோன் வித் மொபைல் அல்ல, அலோன் வித் அல்லாஹ், அல்லாஹ்வோட மட்டும் தனிச்சிருக்கிறது. யாரும் இல்ல, யாரும் பார்க்கறில்ல, யாருடைய பார்வையும் எனக்கு படாது. நான் தனிய ஒரு இடத்துல இருக்கிறேன், வேற சிந்தனைகள் இல்ல, நான் தனிய உட்கார்ந்து இருக்கிறேன். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் தொடர்பு கொள்ள இயலாத ஒரு தனிமையில் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தனிமை என்றது சொர்க்கத்திலையும் கொண்டு போய்த்து வைக்கும், தனிமை என்றது நரகத்திலையும் கொண்டு போய்த்து வைக்கும்.
என்னுடைய தனிமைய நான் சரியா யூஸ் பண்ண இல்லை என்றால் என்னுடைய தனிமையை ஷைத்தான் யூஸ் பண்ணிக் கொள்ளுவான். அன்புக்குரியவங்களே, தனிமை என்பது ரொம்ப பயங்கரமானது, மிச்சம் தேவையானதும் கூட. இந்த தனிமையை நான் சரியா பிளான் பண்ணி அல்லாஹ்வோட கனெக்டாக இல்லை என்றால் இந்த தனிமையை என்ன செய்யலாம் என்று ஷைத்தான் பிளான் பண்ணுவான். ஷேக் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அங்க ஹஜ்ஜில போயிட்டு தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறார். தவாப் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது கஅபாவை 7 முறை சுற்றணும். ஒரு மனிதர் அவர கண்ணில் பற்றாரு. கஅபாவினுடைய இந்த புடவையை பிடிச்சு கொண்டு துவா செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த மௌத்த நல்லதாக்கி யா அல்லாஹ். இவரும் சுற்றுறாரு. 2வது ரவுண்ட் வாராரு, அதே துஆ. 7 சுற்றும் சுற்றி முடிக்கும் வரைக்கும் இவர் நோட் பண்றார் அந்த மனிதனுடைய துஆ, யா அல்லாஹ் இந்த மௌத்த நல்லதாக்கிடு. இந்த ஷேக் அப்துல்லா கேட்டாரு தட்டி, துஆ கபூலா ஒரு இடம் காபா, எவ்வளவு துஆ கேட்கலாம், இந்த ஒரே ஒரு துஆவை மட்டும் திருப்பி திருப்பி கேட்கிறீங்க, நிறைய துஆ செய்யுங்க. அந்த மனிதர் சொன்னாரு, ஷேக் அப்துல்லாவே இந்த ஒரு துஆவினுடைய பெருமதி உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஏண்ட நானா, ஏண்ட உடன் பிறந்த கூட பிறந்த நானா 14 வருஷம் அவர் ஒரு பாவி அல்ல, 14 வருஷம் மஸ்ஜிதோடு தொடர்பான ஒரு மனிதர். அதானுக்கு முந்தி 14 வருஷங்களாக அதான் சொன்ன பிறகு முன்சஃபுக்கு வார மனிதர் அல்ல, அதானுக்கு முந்தி மஸ்ஜிதுக்கு வார 1-2 வருஷம் அல்ல, 14 வருஷம் இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள தொடர்பு எங்களுடைய முழு ஊருக்கும் தெரியும். ஷேக் அப்துல்லாவே என்ற நான் சக்கராத்ல இருக்கும் பொழுது சொன்னாரு, தம்பி குர்ஆன் எடுத்துட்டு வாங்க. நானும் சந்தோஷப்பட்டேன். நான் மஸ்ஜிதோடு இருந்த நானா குர்ஆனோட ரூஹ் பிரிய போகுது. அந்த ஷேக் அப்துல்லாவிடத்துல சொல்றாரு, என்ற நானா கடைசியாக குர்ஆன்ல கையில் எடுத்துட்டு சொன்னாரு, எனக்கும் இந்த குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதோடே ரூஹ் பிரிஞ்சிருச்சு. இவர் அழுது கஅபாவிலிருந்து சொல்றாரு, அதுக்கு பின்னால நான் யோசிச்சேன், ஏன்னா நான் சாதாரணமான ஆள் இல்ல, எவ்வளவு மஸ்ஜிதோட தொடர்பான ஆள். நானோட வாழ்க்கையில ஹிஸ்டரிய நான் தேடினேன். அங்க ஒரு இடத்தை நான் கண்டுகொண்டேன். நானா நல்ல மனிதர், சங்கமான மனிதர். அவருக்கு இருந்த ஒரே ஒரு பலவீனம் என்னண்டா, தனிமையில் அவர் பாவம் செய்யற மனிதர். அவருடைய தனிமை அழகில்ல. அவர் மக்களோடு இருக்கும் போது ஸ்ரீதேவியான மனிதர். ஆனா அவருடைய தனிமை ஒரு ஆபத்தான நிலைமையில அவர் தனிமையில பாவம் செஞ்சு இருக்கிறார் என்றதை நான் விளங்கிக் கொண்டேன். எனவேதான் சக்கராத் எவ்வளவு முக்கியம் என்றதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஷேக் அப்துல்லாவிடத்துல அந்த மனிதர் சொல்றாரு. அன்புக்குரியவங்களே, இதைத்தான் சலஃபுகள் சொல்றாங்க, லா தகுன் வலியன் லில்லாஹி ஃபில் லாஹிர். வெளிரங்கத்தில அல்லாஹ்வுடைய வலியாக அவுலியாவாக நீ இருக்காதே வாப்பா. வெளிரங்கத்தில நீ அவுலியாவாக இருக்கும் போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வெளிரங்கம் பெரிய அவுலியா, பெரிய ஒரு வலி, பெரிய ஒரு முத்தகி. ஆனால் அதுவன் லில்லாஹி ஃபில் பாத்தின், உள்ரங்கத்தில அல்லாஹ்வுடைய வலி அல்ல, அல்லாஹ்வுடைய விரோதி. இப்படி எத்தனையோ பேர் வாழ்றாங்க என்ற செய்திய சலஃபுகள் பதிவு செய்யறாங்க. அன்புக்குரியவர்களே, வாலிபச்சி தேவிகளே, ஒரு தனிமையில நாங்க இருக்கிறோம். ஒரு பாவத்துடைய சந்தர்ப்பம், பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எழுதுறாங்க, கதவு தட்டப்படுவது. இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை. இந்த தனிமை கதவை திறந்தால் முழு உலகத்துக்கும் விளங்கிடும் நான் யார் என்றது. நான் ஒரு பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், கதவு தட்டப்படும் என்று எதிர்பார்க்கல. திடீரென்று கதவு நொக் பண்ணப்படுவது யாராக இருக்கலாம்? உள்ளமெல்லாம் பதறி பெய்து உடனே பாவத்தை மறைச்சிட்டு உடனே பயந்து நடுநடுங்கிக் கொண்டு அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு பூனை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், பூனையா என்று அந்த திருத்திக் கொள்ளும் கணம் எழுதுறாங்க கிதாபுல. அது வெளியே உள்ள பூனையை கண்டு பயப்படுறாய். அல்லாஹ் அந்த ரூம் உள்ளுக்கு தானே இருந்தான், அல்லாஹ் ரூமுக்கு வெளியே இல்லையே, அல்லாஹ் உன்னோட இருந்தான். எனவே எழுதுறாங்க ஒரு வசனம், خوفك من الريح اذا حركت ستر بابك. நீ ரூமுக்குள்ளால பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது கதவு திறக்கப்படுவது
கதவு தட்டப்படுவது, யாரு தட்டுறதோ தெரியாண்டு ஒரு கணம் திடுக்கின்றோமே. எழுதுறாங்க இமாம்கள், நீ செய்யற பாவத்தை விட இந்த திடுக்கம் ரொம்ப பயங்கரமானது. நீ செய்யற பாவத்துக்கு வேறையா தௌபா செய்யணும், இந்த திடுக்கத்துக்கு நீ இன்னும் வேறையா தௌபா செய்யணும். ஏன் தெரியுமா? அடே ரப்புக்கு பயப்படாத நீ ஒரு கதவு தட்ட சத்தத்துக்கு பயந்துட்டாயே, ரப்பை விட இன்னொருத்தர நீ முன்னுக்கு வச்சாயே, இது மிகப்பெரிய பாவம், இதுக்கு நீ வேறையாக தௌபா செய்யணும் என்ற செய்தியை கிதாபுல எழுதுறாங்க. அன்பின் இஸ்லாம் இரவுகளே, எப்பையும் அல்லாஹ் எங்களோடே இருக்கிறான். எங்கட கண்ணுக்கும் எங்கட மொபைல் ஸ்கிரீனுக்கும் இடையில அல்லாஹ் இருக்கிறான் என்றதை உணர்ந்து கொள்ளுவோம். வாலிபர்களே, அன்புக்குரியவங்களே, ஒரு இடத்துல எழுத போறேன், ஒரு சிக்னேச்சர் பண்ண போறேன், ஒரு டாக்குமெண்ட், ஒரு காணி, ஒரு சொத்து நான் அதுல சிக்னேச்சர் பண்ண போறேன். என்ற பேனா நோட்புக்கும் பேப்பருக்கும் இடையில அல்லாஹ் இருக்கிறான். ஒருத்தரோட பேசுறோம், என் நாவுக்கும் அவருடைய காதுக்கும் இடையில அல்லாஹ் இருக்கிறான் என்றதை விளங்காத வரையில, என்றதை ஃபீல் பண்ணாத வரையில நானும் நீங்களும் ஒரு முத்தகையாக மாற முடியாது. அன்புக்குரியவங்களே, இந்த நினைப்பு அடிக்கடி அடிக்கடி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம். என் கண்ணுக்கும் குர்ஆனுக்கும் இடையில சின்ன கேப் தான். இந்த கேப்புக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பது எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுதும் தொடும் பொழுதும் இதை நாங்க உணராத வரையில தக்வாவை உணரலாம். கையோட கை முசாஃபஹா செய்றோம், ரெண்டு கையுக்கும் இடையில ரப்பு இருக்கிறான் என்பதை உணராத வரையில தக்வாவுடைய டேஸ்ட் அடைஞ்சு கொள்ளலாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, கிதாப்ல எழுதுறாங்க, வஃபீ ஹல்வதிக, உன்னுடைய தனிமை, லா யகுர்ரன்னக சும்து அஅதாஇ, தனிமையில உடல் உறுப்புகள் சப்சுப்பென்று அமைதியாக இருக்கிறத கண்டு அடியானே ஏமாந்துடாதே. இதே கையும் காலும் கியாமத்துடைய நாளையில அங்க பேசும். எனவே தனியே இருக்கும் பொழுதோ உடல் உறுப்புகள் அமைதியாக இருக்கிறது, நீ ஏமாந்துடாதே. அல்லாஹ் யாசீன்ல சொல்றது போல, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் வாய்க்கு சீல் பண்ணி கை கால்களை பேச வைப்பான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்களே, எங்கட மொபைல் போன் ஒரு ஜாரியா, இழுத்து வரக்கூடியது. அது ஹசனாத் ஜாரியாவா சய்யிஆத் ஜாரியாவா? எங்கட மொபைல் நன்மைகளை இழுத்துட்டு வருவதா அல்லது பாவங்களை இழுத்துட்டு வருவதா? எங்களுக்கு வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணேலும், ஆனால் கியாமத்துடைய நாளையில என்னுடைய பட்டோலையில, என்ன மீசான்ல, என்ன மொபைல் போன் அல்லாஹ் அதை வச்சு நிறுப்பான். அதுல முழு ஹிஸ்டரியும் மீசானுக்கு வரும். எனவே என்னுடைய மொபைல் ஹசனாத் ஜாரியாவா சய்யிஆத் ஜாரியாவா? அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தினர்கள் ஒரு கூட்டம் வருவாங்க, எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை நான் அறிவேன். யஅதூன யௌமல் கியாமஹ் பிஹஸனாத் அம்சால் ஜிபாலி திஹாமா பைதா. திஹாமா என்ற பெரிய மலையுடைய அளவுக்கு அந்த வெண்ணிறமான திஹாமாட மலைட சைஸுக்கு ஹசனாத் நல்லதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் என்றா, ஃபயஜஅலஹல்லாஹு ஹபாஅன் மன்சூரா, அது காற்றில வீசப்பட்ட அந்த சிறகுகள் போல. எப்படி வயல் உழும் பொழுதோ அந்த வயல்ல உழுவும் பொழுதோ அதுல இருந்து அந்த நெற்கதிர்களை பறிக்கும் பொழுதோ அதுல பறந்து போகக்கூடிய அந்த பதறுகளை போல சில அமல்கள் அந்த திஹாமா என்ற முழு மலைடளவுக்கு வந்த அமல்கள் அல்லாஹ் அப்படி பதறுகளும் அதை சிதறடிச்சிருவான் என்று சொன்ன நேரம் சௌபான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, ஏன்னா தெரியாம சரி அந்த கூட்டத்தில் சேர்த்திடக்கூடாது இல்லையா என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யாரும் இல்ல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அவங்களும் உங்களை போல மனிதர்கள், வயஹுதூன மினல் லைல்,
கமா தஅஹுதூன், நீங்க எப்படி இரவெல்லாம் நின்று தொழுகிறீங்களோ இத மாதிரி அவங்களும் நல்ல சாலிஹாக அமல் செஞ்ச மனிதர்கள் தான். ஆனால் வலாக்கின்னஹும், என்றாலும் கௌமுன் இதா ஹலௌ, அவங்க தனியா ஒதுங்கிட்டாங்கடா மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அந்த கெப்ப என்ன செஞ்சிடுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க, அந்த ஹராம்களை அவங்க செஞ்சிடுவாங்க. கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும் பொழுது அவங்க சீதேவிகள் மாதிரி இருப்பாங்க. அவர்களுடைய தனிமை அது பாவத்தினுடைய தனிமையாக இருக்கும். அல்லாஹ் முழு திகாமாவுடைய மலையை போல நன்மையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் பதறுகளை போல, காற்றுல எடுத்து வீசப்பட்ட பதறுகளை போல அல்லாஹ் ஆக்கிடுவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எனவே அன்புக்குரியவங்களே, நான் யார் என்றது அடுத்தவங்க சொல்றதல்ல. இவர் ஹஜரத், இவர் இமாம், இவர் ஆலிம், இவர் ஹாஃபிஸ், இவர் ஹாஜியார், அடுத்தவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அல்ல. நான் யார் என்றால் என்னுடைய மனசாட்சி சொல்லுதே அதுதான் நான். எனவே அன்புக்குரியவங்களே, இந்த தனிமைய சாலிஹீன்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த தனிமை அல் ஹல்வா, இந்த being alone with Allah, இது மிகப்பெரியதொரு இபாதா. ஷஅனு சாலிஹீன், ஷஅனு சாலிஹீன், சாலிஹீன்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தனிமையை வச்சு கொண்டாங்க. வ இபாதுல்லாஹில் ஆரிஃபீன், அல்லாஹ் அறிஞ்ச மக்கள் எப்பயும் கொஞ்ச நேரம் தனியே இருப்பாங்க. இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வீட்டுக்கு ஒரு பெண்மணி போறான். பெண்மணி போற நேரம் இமாம் அவுஸாஇயுடைய முஸல்லாவை தாண்டி போறான். தாண்டி போயிட்டு இமாம் அவுஸாஇயோட மனைவிட்ட சொல்றா, இங்க பாருங்க இமாம் ஷேഖுடைய முஸல்லாவுல ஈரமா இருக்குது, கொஞ்சம் ஈரம் லைட்டா காலுக்கு பற்றளவுக்கு கொஞ்சம் காயிற நிலைமையில கொஞ்சம் ஈரம் இருக்குது. அவ காலை டைம்ல போறா. யாரும் சின்ன பிள்ளைகள் யூரின் பண்ணிருச்சதோ தெரியாது. இமாம் தொழுகிற இடம் இல்லையா என்ன அந்த பெண்மணி சொல்லும் பொழுது இமாமுனா அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வைஃப் சொன்னா, இங்க யாரும் சின்ன பிள்ளைகள் அல்ல யூரின் பாஸ் பண்றதுக்கு. அது இரவு முழுக்க அவுஸாஇ சுஜூதுல வடித்த கண்ணீருடைய அந்த தடயம் தான் அந்த முஸல்லால் ஒரு பகுதி ஈரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தனிமையை சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. தனிமையை சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. ராபியா பஸரியா என்ற பெண்மணி ஒரு சாதாரண பொம்புல, பெரிய ஆலிமா ஹாஃபிஸா அவல்ல, சாதாரண பெண்மணி. கணவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செஞ்சுட்டு கணவன் அனுமதி கேட்பா. இப்ப எனக்கு அனுமதி தாரீங்களா, என் அல்லாஹ்வோட நான் கொஞ்சம் சீக்ரெட்டா தனியா நான் அல்லாஹ்வோட பேசணும், அனுமதி தாரீங்களா? அந்த ராபியா அஜவியாவுக்கு, ராபியா பஸரியாவுக்கு கணவன் அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால இந்த ராபியா பஸரியா இரவு நேரம் கூதல் தான், ஹீட்டர் வசதி இல்ல, அந்த தண்ணில குளிப்பா, ஃபர்தான குளிப்ப முடிச்சிட்டு தன்னை அலங்கரிச்சு கொண்டு முஸல்லாவை போட்டு வந்ததோடே தக்பீர் கட்ட மாட்டா, அல்லாஹ்வோட முனாஜத் செய்வா, அல்லாஹ்வோட பேசுவா. யா அல்லாஹ், நானும் நீயும் இப்ப தனி இருக்கிறோம், என் கணவன் இங்க இல்ல, நானும் நீயும் மட்டும் இருக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு நீ வேணும். யா அல்லாஹ், எனக்கு உண்ட அன்பு வேணும். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் நரகம் அதை வச்சு நான் வணங்கல. யா அல்லாஹ், உன்னோடு இருக்கிற முஹப்பத்துல உன்னோட பேச வந்து இருக்கிறேன். யா அல்லாஹ், இதா நில்து மின்கல் வித்வுது, உன்ட இரக்கம் எனக்கு கிடைச்சிருமெண்டா எனக்கு ஃபல் குல்லு லையினு எல்லாமே சிம்பிளா விடும். யா அல்லாஹ், எனக்கு நீ வேணும். யா அல்லாஹ், என்ற ராபியா அவட தனிமை அப்படி கொண்டு போனான். அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, என்னோட வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தனிமை இருக்கும். அந்த தனிமை வேற யாருக்கும் தெரியாது. அந்த தனிமை வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச தனிமை. அது தௌபாவுடைய தனிமையா, பாவத்துடைய தனிமையா, எது வேணும் என்றாலும் இருக்கட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்து முடிஞ்சிருச்சு. அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய பாவக்கரைகளால படிந்து போன தனிமைய இனி வரக்கூடிய நாட்களுடைய தனிமை கண்ணீரால நினைக்கணும். எனவே தஹஜ்ஜுதுடைய இன்பத்தை எடுப்போம்.
தனிய கொஞ்சம் வீட்டுல எல்லாரும் முன்னுக்கும் இல்ல போக்கஸ் பண்ணுவோம் தஹஜ்ஜுதுல எட கண்ணால் இந்த ரமலான் முடிய நான் செஞ்ச பாவங்கள் இதமா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எத்தனை பேருடைய கதவு திறக்கிற சத்தத்துக்கு திடுக்கிட்டு இருப்போம். அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? நானும் நீங்களும் செஞ்ச பாவத்தை விடவும் அடுத்தவங்க கண்டுட்டாங்களா என்ற திடுக்கம் மிகப்பெரிய பாவம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, ஸ்ரீதேவிகளே, நாங்க எல்லாரும் ஒரு முடிவெடுப்போம். நான் இந்த வாழ்க்கையில செஞ்ச ஆக டாப் லெவல் பெரிய பாவம் உட்பட அவ்வளவு பாவமும் இந்த ரமலான்ல கழுவிப்படணும். இதுக்கு கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஆமீன் சொல்லி சரி வராது. அல்லாஹ்வோட தனிய கொஞ்ச நேரம் ஒவ்வொருத்தரும் இன்றைய ரமலானினுடைய 2வது நோன்பு, ரமலானினுடைய 1வது ஜும்ஆவிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். இந்த லைஃப்ல எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் கையில புக்கும் இல்ல, மொபைலும் இல்ல, வேற யாரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நான் பீயிங் அலோன் வித் அல்லாஹ். அது மஸ்ஜித்லயாக இருக்கேலும், வீட்டுல முசல்லால இருக்கேலும், ஏன் நாங்க பயணம் போற தனியொரு பயணம் போறோம், ஷட்டர் எல்லாம் மூடி நாங்க தனியா யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒரு டிராபிக் பிளாக்லயாக இருக்கேலும், எங்கேயாக ஆபீஸ்லயாக இருந்தாலும் தனிய ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வோட செலவழிக்க கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்வோம். அது எங்கட வாழ்க்கையை வெளிச்சமாக்கும், எங்கட சக்கராத் அழகுபடுத்தும், எங்கட சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கட தனிமையை நல்ல விதத்துல பயன்படுத்தக்கூடிய ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ கட்டங்கள், எத்தனையோ தனிமைகள் பாவத்தோட கழிச்சிருப்போம் ரஹ்மானே. இதுவரைக்கும் நீ எங்களை அசிங்கப்படுத்தல யா அல்லாஹ். கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ வச்சா யா அல்லாஹ். இதே போல கியாமத்துடைய நாளையிலையும் தலை நிமிர்ந்து வாழணும் யா அல்லாஹ். எங்களை அசிங்கப்படுத்திடாதே ரஹ்மானே. எங்கட சக்கராத் அழகுபடுத்து யா அல்லாஹ். ஒவ்வொரு தஹஜ்ஜுதிலையும் உன்னிடத்துல கண்ணீர் சிந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். ஒரு முத்தகையாக நாங்கள் மாறாம இந்த ரமலான் எங்களுக்கு பெரியாவிட தந்திரக் கூடாது ரஹ்மானே. எங்களை முத்தகையாக மாற்றிடு ரஹ்மானே. ஒவ்வொரு நாளும் உன்னோட தனிச்சரிக்க கூடிய அந்த இன்பத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். உன்னோட தனிய பேசுற இன்பத்தை தாயா அல்லாஹ். எங்கட கல்வி உன்னோட தொடர்பாக கூடிய அந்த இன்பமான இமாம்கள் இன்பம் கண்ட அந்த நிலைமைய இந்த பாவியான அடியார்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்கட ரமலான கபூல் செய்வாயாக, சதகாக்களை கபூல் செய்வாயாக, திலாவத்களை கியாம்களை கபூல் செய்வாயாக, எங்களை பரிசுத்தமாக்குவாயாக. சக்கராத்துடைய நிலைமையில திருச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் எங்களோட ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. ஆமீன். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்